பிரம்மச்சாரிய ஹனுமானே. அனைவருக்கும் வணக்கம். இப்போது நமது திண்டுக்கல் நாகல் நகர் ஸ்ரீ ராமதேச ஆஞ்சநேயர் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாக கடந்த 22 ஆண்டுகளாக சௌராஷ்டிர சமூக வயதான முதியோர்களுக்கு புத்தாடை வழங்கும் விழா நமது சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக நாகல் நகர் பாரதிபுரத்தில் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்டில் இருக்கும் வீடற்றோர் காப்பகத்தில் உள்ள பயனாளர்கள் 40 பேர் அளவில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் புத்தாடையை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். கடந்த 4 வருடங்களாக இந்த பணி இனிமேலும் நமது சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு ஆதரவும் ஊக்கமும் அளித்து நமது சங்கத்தை நடத்தி வரும் நமது சங்க தலைவர் திரு KS ராமமூர்த்தி அவர்களுக்கும், நமது சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும், நமது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற முறை நம்ம குளிர்காலத்திற்கு பயன்படும்படி அனைத்து பயனாளர்களுக்கும் போர்வை அளித்திருந்தோம், வேஷ்டி சேலை தவிர. இந்த முறை அனைவருக்கும் ஸ்வெட்டர் ஒன்று அளிக்கிறோம் அப்படிங்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது சங்கத்தின் நிர்வாகி, நமது வீடற்றோர் காப்பகத்தின் சங்கத்தின் நிர்வாகி அவருடைய உரையை சொல்வார் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமதாசா ஆஞ்சநேய சமூக நல அறக்கட்டளையின் சார்பாக வருடந்தோறும் எங்கள் நகர்ப்புற வீடற்றோர் காப்பகத்திற்கு போர்வைகள் மற்றும் சேலை வேட்டிகள் வழங்கி வருகின்றனர். அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்க தலைவர் ஐயா KS ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், சங்க உறுப்பினர்களுக்கும், சங்க பொறுப்பில் இருப்பவர் அனைவருக்கும் எங்கள் நகர்ப்புற வீடற்றோர் காப்பகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அனைத்து பயனாளியின் சார்பாகவும் இது ஒரு சிறந்த சேவையாகும். அனைவருமே ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், இந்த மாதிரி எங்களுடைய பயனாளிகளுக்கு நீங்கள் வழங்கி வருவது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியை தருகிறது. தொடர்ந்து நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்றும், தொடர்ந்து எங்களுக்கு வருடந்தோறும் எங்களுக்கு உதவி செய்திட வேண்டும் என்றும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. பயனாளியின் சார்பிலும் காப்பகத்தின் சார்பிலும் எங்கள் லேந்தர் தொண்டு நிறுவனத்தின் சார்பிலும் நகர்ப்புற வீடற்றோர் காப்பகத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஏற்ப கிட்டத்தட்ட 22 வருஷங்கள் அவரை சமூக மக்களோடு முதியோர்கள் பிறந்து அவரை அரைக்கடல் புத்தாடை தேர்தல்களை தொடர்ந்து சந்தர்ப்பங்கள் சென்ற ஹாஸ்பிட்டலுக்கு கலாகி ಈ ಫಂಕ್ಷನ್ ಆಗಿ ಹಾಸ್ಪಿಟಲಿಂದ ನಾವು ಹೋಗಿ ಅದು ಈ ಫಂಕ್ಷನ್ ಪರಮದಂಗೆ ಅವರ ಮಾಮ ಕೆ ಎಸ್ ರಾಮಮೂರ್ತಿ ಅವರ ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿ ಜಯಂತಿ ಈ ದಿನಮೂರ್ತಿ ಅವರ தலைவர் கௌரவ அனாமதர் KS பெருமாள் தானம் SS கிருஷ்ணமூர்த்தி தானம் TK गणपति दान KR नारायण ಈಗ ಮೊದಲ ತಾಯಿ ಹಾಜರ್ ಹೋರೆ ಉಳ್ಳ ಜನ ನಮ್ಮೊಂದು ಸಂಗೀತ ಕಾಣಬೇಕು அடுத்த ಸಂಗೀತ கல்வி அடுத்து உசனாத பட்டானோ நாடுவோம் இந்த 22 ஆண்டுங்க சீரும் சிறப்புங்க உட்பட்டு தரப்பகட்டி அதை அவலாசி அதான் ஆசி எங்கள் ஆசிசி நாங்கள் இந்த உட்பட்டு சிறப்புக்காக தரப்பகட்டி அவர்கள் இதில் விசேஷ வைபவமும் அந்த தினம் அங்கோ ஸ்ரீ ராமதாஸ் ஆஞ்சநேயர் சமுதாய அறக்கட்டளை தலைவர் திரு கே ராமூர்த்தி தானோ அவரை போகிறார். அடுத்து இந்த நிகழ்ச்சி சிறப்பு தொகுப்புக்கு தரப்பட்டு ஸ்ரீ ராமதாஸ் ஆஞ்சநேயர் சமுதாய அறக்கட்டளை செயலாளர் அவர் இன்னும் ராஜேந்திரனும் அவரை போகிறார். அடுத்து திண்டுக்கல் வணிகர் சங்கம் செயலாளர் சந்த உபதலைவர் சந்த அவர் அருள்ஜோதி பெண்ணும் அவரை போடுறது. அடுத்து அருள்ஜோதி வள்ளலார் மேல்நிலைப்பள்ளி தலைவர் சந்த சிவராம் அவரை போடுறது. அடுத்து அருள்ஜோதி வள்ளலார் மேல்நிலைப்பள்ளி உபதலைவர் சந்த NSK திருமூர்த்தி தாரு அவரை போடுறது. அடுத்து சௌராஷ்டிரா கல்வி அபிவிருத்தி சங்கம் எங்கள் பொருளாளர் சந்த அவர் SSK ஆனந்தன் பெங்களூர் அவரை போடுறது. அடுத்து அப்போ அறிஞர் அவர் சௌராஷ்டிரா கல்வி அபிவிருத்தி சங்கம் பொருளாளர் அவரை SSK ஆனந்தன் பெங்களூர் மீண்டும் மீண்டும் அவரை போடுறது. ಈ ವಿಳಾ ಸಿರಪುಗ ಸಂತಗಿರಿ ಅಸ್ತಿತನ ಕಡೆ ಸಿರಕಿರಿ ಸಿರಪುಗ ನಮ್ಮಿ ನನ್ನರಸಿ ಸಂಗಾಟ ಪುರ ಪರದೆ ಅವರಿಗೆ ನಮಸ್ಕಾರ. நமக்கு வரவேற்பதை சுபம் SS மோகன்நாத் அவர்கள் அறக்கட்டளை சார்பில் நன்றி செலுத்தி அதான் செய்ய ஒன்று இந்த மகாலய அமாவாசை அவரை முன்னோரும் ஆசை செய்ய அவருக்கு வந்து அங்கே இங்கே திப்புதல்ல தொடர்ந்து சாதனை எல்லாம் மற்ற பற்றி மற்றவர்களுக்கு சங்காச்சு எங்கள் எண்ணம் தாங்க அவசியம் அவர் முன்னோரும் ஆசை செய்ய ஸ்கூலுக்கு முன்னோரும் ஆசை செய்ய நிச்சயம் அவர் சங்கம் மற்றும் மென்மையான வளர்ச்சி பெற்று என் தொண்டு இக்கத்தை சொல்லி கேட்டால் நம்ம போட்டி நடத்தி கிட்டத்தட்ட இந்த காந்தி ஜெயந்தி அவர் தேசப்பிதா மகாத்மா காந்தி உபயோகித்தவங்க இதுக்கு எங்கள் பற்றி நினைவு கொடுத்து எனக்கு போனது அகிம்சை போச்சாச்சு போன போனது அப்படி உதவிக்கு நம்முடைய எண்ணம் வளர்த்ததும் எனக்கு ஆசை எப்போது தான் அவர் பண்ணணும் சொல்லி எனக்கு சொப்பனத்தில் வந்து அஸ்கிதத்தில் பொண்ணுக்கு எல்லாம் பண்ணி என்னோட ஆசை அடுத்தபடிக்க தலைமை அவர் அறக்கட்டளை தலைவர் KS ராமூர்த்தி மோகன் அவர்கள் போவார். அறக்கட்டளை 75வது ஆண்டு நிகழ்ச்சி நன்றிகளை விசேஷ அழைப்பாளர்
ಮಾತೆ ಸಾರ್ಥ ನಿರ್ವಾಹಿಗಳು ಪೂರ್ವದಿಂದ ಅದನ್ನು ಕೂಡ ಆರೋಗ್ಯ ಅವೇ ತುಂಬ ಸಿರಪ್ಪುಗ ಚಂದಗಳನ್ನು ಚಂದ ಸ್ವಾಮೀಜಿ ಕೊಟ್ಟಿದ್ದು ಕೊರನೇ ಕಾಲದಲ್ಲಿ ಅದರಿಂದ ತುಪ್ಪಡ ಆಸೆಗೆ ತುಪ್ಪಡ ಜನ ಕಣ್ಣ ಇಕ್ಕದೋ பயனாளிகள் நிறைய பயனாளிகள் லிஸ்ட் சார்த்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ 350 பேர் தயாராக பண்ணது ரொம்ப விஷயம் ராமதாஸ் ஆஞ்சநேயராகவே அவர்கள் ரொம்ப பாராட்டமாக வந்தார் அதை தலைவர் இவனுக்கும் நான் இந்த தீர்ச்சார் உதவுடன் எல்லாரும் சேர்ந்த இந்த பணிகளுக்கு வெவ்வேறு சிறப்பாக சத்தமான இந்த தவறாக அதுக்காக உதவி முன்னையே எப்படி உதவி தோசை செங்கி நிறுவனமும் வளர்ந்து செங்கி சொல்லரசு நமஸ்காரம் எல்லாவரையும் மற்ற வாழ்க்கை உதயங்கள்லாம் ஸ்ரீ ராமதாஸ் ஆஞ்சநேயர் சமூகத்தில் 22வது கோர்ஸ் उनके कार्य में आरंभ करके दी है ना सोर्स अपना आय काम करना मैंने हंटे आरंभ करा फिर काम सुल्तान तो मिलेगा नमाज और तलेवन नस्ल चौपटे चौपटे அதாவது உயர்ந்த எண்ணமும் ஸோ இந்த 22 வருஷம் வரைக்கும் சார் 30 வருஷம் விட அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அவರ ಸಂಭ್ರಮ ಮೂರನೇ ಹುಟ್ಟಾಗ ಕೈಯಾನು ಅಮ್ಮಾನು ಇವರಿಂದ ಸಂತೋಷಗೊಂಡು ನನಗೆ ವಸ್ತ್ರದಾನ ಅವರು ಅವರ ಅರಕಟ್ಟೆಯಲ್ಲಿ ಒಂದು ವರ್ಷದ ಬೆಳೆಸ್ತಾರೆ ಈ ಚುಪ್ಪಟ್ಟು ಕಾರ್ಯವು ಅಲ್ಲಿ ಅವರ ಬೇಡುಗಳು ஒன்றொன்றாக சார் செப்பட்டு வந்த நதி பல அறிவுரை நகைச்சுவை சில சங்கரே அவர் ராமகிருஷ்ண மடம் தலைவர் சுவாமி முக்கிய சொல்றார் சிம்பிள் சங்கர் அந்த மாம் கருத்து ஆழம் எனக்கு மாதிரி உங்களுக்கு அவரை பிறகு அழைப்பதற்கு வெளியில எனக்கு மாதிரி சங்க சொல்றேன் அது நம்ம அறக்கட்டளை நிர்வாகமோ அதில் சிறப்பு தினங்களோ இதே மாதிரி பயனாளிகள் காணும் அஸ்திகள் ஒரு முறை நமஸ்காரம் கிடையாது ಒಂದು ವಿಶೇಷ ಮಾತುಕತೆ ನಮ್ಮ ಹಾಳೆ ಪಕ್ಷ ಅದು ಪೂರಾಗಿ ಮುಟ್ಟಾಣ ಅಲ್ಲಿ ಮಡದಿಸುವಾಗಿ ಸಂಘ ಹೊಂದಿಗೆ ಮೊದಲಾಯದ ಇಲ್ಲಾದನ್ನ ಮುಟ್ಟಾಣ ಅಲ್ಲಿಗೆ ಒಂದು ಕಾಯ್ದೆ ದಾನ ಕೆಲಸ ಮಾಡಿ ಬೇರೆ ಸಿರಪ್ಪುಗ ನೆರೆಯುವುದು ಸ್ಕೂಲಲ್ಲಿ ದಾನ ಅನ್ನದಾನ ವಸ್ತ್ರದಾನ ಕೂಡ ಚಲಿಸಿ ಮಾಡಿ ಸಿರಪ್ಪವೇ ನಮ್ಮ ಹಾಳೆ என்ன இடத்துல சேர்ப்போம் குடிக்கிற சங்கி பார்க்குற சங்க அவர சங்க ட்ரஸ்டி திரு எஸ் சிவநாதன் நன்றி சங்கராசி என் சங்கதாங்க எண்ணங்களே வாழ்க்கையில் பண்ண நடத்த உண்மை அன்னைக்கு காய கணவராசி ஏன் சொன்னாரு அவரை எண்ணமும் சொல்றாரு ஒப்பிட்ட அவரை வாழ்க்கை சொல்றாரு குழந்தைங்க வாழ்க்கை சொல்றாரு நல்லாச்சு அடுத்தபடிக்க வாழ்த்துறது அவர் அருந்ததி வளரால் மேற்பட்டி உபதலைவர் என்எஸ்கே திருமூர்த்தி தாண்டவர் இவங்க ராமதாசன் ஆஞ்சநேயர் புத்தகமே தலைவர்களே நிர்வாகத்திலே நிர்வாகத்திலே மக்கள் சிறுகின்ற உள்ள மக்களுக்கு சமூக அறக்கட்டளை பெண்கள் சிறப்பு பேர் வசதியானது அக்கிரங்க ஆதரவு அங்கே செய்தி வாய்ப்பு நன்றி செய்தி ಇಂದಾದನ್ನೇ ಅವರ ರಾಮದಾಸ ಅರಕಟ್ಟೆ ಸಾರ್ವಕ ಮಠಾನು ಆಮೇಲೆ ತುತ್ತಾಡಿ ಸಂತೋಷಕರ ದಿನ ಈ ದಿನ 22 ವರ್ಷಂಗ ರೊಕ್ಕ ಸೇರಿದ ಸಿರಪ್ಪುಗ ಜಲ್ಲೇಸಿದ ಅವರ தலைவர் ஜெயசங்க வேண அக்கம் முக்கம் பேச அவர் செக்ரட்டரி என்எஸ்கே ராஜேந்திரன் தானே ஜெயசங்க அஸ்தி சேர்த்த கிறிஸ்டின் அஸ்தினிகோ ಈ ಮೊಟ್ಟ போல ನಮಸ್ಕಾರ ಕಲಸಿ ಯೋ ಮಾರಿ ಈ ವಿಳಾವ ಕಲದಿಲ್ಲ ಅಸ್ಕಿ ವಿಪಿನೋ ಸಂಘ ಅವರ ಸಭಾ ನಿರ್ವಾಹಕರು பயனாளிகள் அஸ்கி
ಶ್ರೀರಂಗರು ನಮಸ್ಕಾರ ಮೇಲೆ ಈ நிகழ்ச்சி அங்கு மென்மேலும் சிறப்பு வந்தோம் காய்கறி கரங்கண்ணி செஞ்சு வாழ்த்து சொல்வது நமஸ்காரம். அடுத்தபடிக்கு அவர் விசேஷ அழைப்பாளர்கள் அஸ்கிரங்க சார்புக்கு அவர் மிக சுப்பிரமணியன் அவர்கள் அஸ்கிரங்க சார்புக்கு அடுத்து வந்த வாழ்த்து சங்கங்களை கூடாது. இந்த தினம் மிக சிறப்பு வாய்ந்தவர்களே ரொம்ப காண்பிருக்கிறேன். சிறப்புக்கு புத்தகம் மாதிரி விசேஷ பிரதேசத்தை ராமதாஸ் ஆஞ்சநேய அறக்கட்டளை சமூக நல அறக்கட்டளையும் 2 அவர்கள் வெளியிட்டு பயனாளிகளும் பயவரையை கரெக்டும் விதிவிட்டு பேசுகிறாங்க. கடந்த 22 வருஷம் இலட்சம் ஒரு பங்கு தாண்டி இந்த சென்றால் ஒரு நாட்டுடைய வாய்ப்பு 21 வருஷத்துக்கு இந்த சாப்பிட்டு விசாரிச்சு ஒவ்வொரு ஸ்டேட்டில் 1000 ரூபாய்கள் யோசனை கரைசி விவாசகர் சமூக நல அறக்கட்டளை தலைவர் செக்ரட்டரி பொருளாளர் நிர்வாக கப்பல் யோசனைகளை மக்களுக்கு தாய் தேவையான சௌகர ஏவாலே போவது இறங்கி எனவாலே சொல்றதாசி இந்த தேவை அழகி கருணையாசி நமக்கு பேசுவாங்க. எவ்வளவு ஒரே கிளாஸ்ல ரெண்டு குமார் என்ன பண்ணுது ஊருக்கு அன்பு ஆதரவு இருந்தக்க தள்ளி கொடி நாட்டுக்கப்புறம் இந்நேரம் தீபாவளி நேரம் ஒரு முன்னோடியாக இருக்க கருணை பொருட்ட நாட்டுக்கோ பொட்ட ரெண்டு வாய்ப்பு வாழ்க்கை எவ்வாறு அமைப்பு கொண்டு போனான் எவ்வாறு போட்டாங்க பணி அந்த சிறப்புக்கு தன்னை பண்ணினேன். அவர் சங்கம் சாப்பிடும் அவர் கூட்டத்தை சாப்பிடுவார் வார்த்தை சொல்கிறார். நன்றி. नमस्कार. रामदास आंजनेय नम्बर 22 ವರ್ಷದಲ್ಲಿ ಮಕಾಮಗಳು ವಿಶೇಷ வெளியிடலாம் ಕೆಲದ ಮೆಂಗಳು ತೆಕ್ಕೊಂಡು ಕೆಲವರಿಗೆ ಧರ್ಮದಲ್ಲಿ ಸ್ವರಾಮ ಬೆಳಿ ಪ್ರಮಾಣ ಸಂಗಾಯಿಸಿ ತಕ್ಕ அங்கே யோசனை அங்குள்ள காய்க்குள்ள வருந்தாலும் தருணத்தை சங்கம் மாதிரி அங்குள்ள எண்ணங்களை இத்தனை வெள்ளரசை வாய்ப்பு தருவது நன்றி. ஜனசேகர் நன்றி. அடுத்து முத்தாய்ப்புக்கு அவர் சிறப்பு விருந்தினர் ராமகிருஷ்ண ஆசிரம தலைவர் திரு நித்ய சத்தானந்த சுவாமிகள் எங்கள் சிறப்பு வாழ்க்கை சங்கத்தில் அவர் சமூக நல சார்புக்கு போலரிசி அவர் சொல்லுவாங்க. இந்த அமர்ந்திருக்கும் அத்தனை அன்பு உள்ளவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தரையா அழைக்கிறப்பதான் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க பரவாயில்லைன்னு சந்தோஷப்பட்டு. ஏன்னா அடுத்து நான் பேசுறதுக்கு கூப்பிடுவாங்கன்ற ஒரு பயப்படலாம். கூப்பிடவும் தான் இப்போ பின்னாடி இருந்து ஆனந்தம் சரி 2 வார்த்தை பேசணும். 2 வார்த்தை பேசணும்னா ஆனந்தம் அழைக்கிறார். அப்போ இன்னும் சந்தோஷமா இருந்தது. அப்போ ஆளை கூட்டிக் கொண்டே போறாரு. ஒரு இடத்துல அப்படிதான் 2 வார்த்தை பேச தெரியாதுன்னாரு. கூப்பிட்டாங்க ரொம்ப வண்டி அவர் வந்து 2 வார்த்தை பேசலாம். எல்லோருக்கும் நன்றி வணக்கம். பேச தெரியாதுன்னாலும் எல்லாருக்கும் உள்ளத்துல பேசுறதுக்கு நிறைய இருக்கு. என்னை முதலே பேச சொன்னாங்க ராஜேந்திரன். நான் தான் நான் கடைசியில் பேசுகிறேன். ஐயாவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. கடைசியில் பேசினா நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி பேச
அதுதான் முக்கியம். இப்போ எத்தனை நிமிஷம் பேச போறீங்க வந்து கேட்டாங்க, 20 நிமிஷம். சரி, 20 நிமிஷத்துக்குள்ள நான் பேசி முடிக்கலாம். ஒரு மாநாட்டில் என்னை பேச கூப்பிட்டப்போ ரொம்ப பேர் பேசுகிறாங்க, அதனால நாங்கள் 10 நிமிஷம் தான் பேசணும். சரி, நான் ஆரம்பித்தேன் இந்த மாதிரி சுலோகம் சொல்றது. 10 நிமிஷம் ஆகல, சுலோகம் தான் முடிச்சிருக்கேன். திரும்ப வந்து நாங்கள் நேரம் ஆயிட்டு போல 5 நிமிஷம் பேசணும். சரி, அப்படின்னு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் குறைச்சி பண்ணேன். கொஞ்ச நேரம் வச்சு திரும்பவும் வந்தாங்க, என்ன பேசுறது குறைச்சி சொல்ல போறாங்க. வந்தவங்க என்ன சொன்னா தெரியுமா, நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேசணும் போட்டேன். ஏன்னு எனக்கு புரியல. ஏங்க அப்படின்னு, சமையல் என்ன ஆகிட்டீங்க அப்படின்னு. அங்க பேசுறது கருத்தை எல்லாரும் தெரிவிச்சு அதன் பிரகாரம் நடக்கணும் அப்படிங்கிறத விட மெயினா கூட்டங்கள்ல எதை மையமாக வச்சு பேசுறோம், நேரத்தை. அது உண்மையாக அதை ஃபாலோ பண்ணிட்டு ஆகணும். ஏன்னா இவங்க சூஸ் பண்ணியிருக்கிற நாள் காந்தி ஜெயந்தி. மகாத்மா காந்திக்கு ரொம்ப பிராப்டானது எது தெரியுமா, நேரம் தவறாமை. அதே மாதிரி இன்னொரு சாதுவும் இருந்தார், சுவாமி சித்பவானந்தர் அப்படின்னு பேரு. திருச்சியில இருந்தாங்க, அது கிராம மக்கள். அவர் வந்து ராமமூர்த்திங்கிறவர் அவர் பேரு. அவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். மகாத்மா காந்தியும் அந்த பக்கம் வந்திருந்தனால அவரே அழைச்சிருந்தாங்க, இத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு. மகாத்மா காந்தியும் சித்பவானந்த சுவாமியும் 2 பேருமே கயத்துல ரொம்ப பிராமணே. அவங்க சொல்றாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா, அந்த என்ட்ரன்ஸ்ல இந்த பக்கம் கதவு திறந்து சித்பவானந்த சுவாமி வர்றாரு, அந்த பக்கம் கதவு திறந்து மகாத்மா காந்தி வர்றாரு. 2 பேரும் அதே நேரத்தில் விளையாடுறாங்க. அவ்வளவு அது வரைக்கும் வரேன்னு இல்லை, வந்திருக்கா. அந்த ரூம்ல உட்காந்து எந்த நேரத்துக்கு வர சொல்லியிருந்தாங்களோ அந்த நேரம் வரப்ப உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். 4வது ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியுமா, செய்யறதுக்கு அறிவு. நிறைய வச்சிருப்பாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாது, என்ன மாதிரி செய்யணுங்கிறது தெரியணும், அந்த அறிவு இருக்கணும். அதைத்தான் சொல்லணும், செய்யறதுக்கு அறிவு. அது என்ன அறிவு, அது அழகாக சொல்றாரு. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. செம்பொருள் அப்படின்னா நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் அந்த செய்யற செயல் பொருள்ங்கிறார். செம்பொருள் எதை நான் கண்டுபிடிச்சு எதை செய்யறேன்னா உன் அறிவு உண்மையில சூக்கலா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போகும். அதுல இன்னொன்று என்ன தெரியுமா, நான் இந்த ஒரு அம்மா கொடுத்தீங்கன்னா கொடுக்குறப்போ அந்த முகத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. அந்த முகத்தை பாருங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு கையெழுத்து ஆசைப்படுவான், எனக்கு மறு கொடுங்க அப்படின்னு. இவங்க கொடுக்குறவங்களுக்கு எல்லாத்தையும் இருக்கு அப்படிங்கிறப்போ சந்தோஷம் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்குமா, கொடுக்குறவங்களுக்கு சந்தோஷம் ஜாஸ்தி இருக்குமா? எல்லாருக்கும் கொடுப்போம், பக்கத்தில் என்ன வாங்கி வச்சு கொடுப்போம், குறிச்சி வை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை விஷயம் தெரிஞ்ச திருவள்ளுவர் ஒரு திருக்குறளை எழுதியிருக்கார். இது கூட தெரியாம காசு பொண்ணு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கொண்டு ஒன்றுக்கும் உதவான பெருசாக வச்சிருக்க கடைக்க ஒரு காலத்துல போயிருக்காங்க, யாருக்கும் உபயோகிக்காம. இதை ரொம்ப எளிமையா திரைப்படத்துல கொண்டு வந்தார் இந்த பாட்டை. ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாம போய் கேட்கிறாரு திரைப்படத்துல. என்ன பாட்டு தெரியுமா, பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, போன வருஷம் மழையிலிருந்து விதை எடுத்தார். என்ன ஆகும் விளைச்சல போட்ட கணக்கு இவரு 7 கணக்கை மாற்றி மாற்றி எழுதி வச்சார். ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை, இவன் போய் விழுந்தான், சேர்த்து விட்டாங்க. சேர்த்து வந்த பொருள்லாம் என்ன ஆச்சு, இதை என்ன பண்ணிருக்கலாம். இதைத்தான் சொல்றாங்க, செம்பொருள் காப்பது அறிவு. சேர்த்து வந்த பொருளை ஒரு கூட்டமா சேர்ந்து இது என்ன மாதிரி பயன்படுத்தலாங்கிறப்போ வரியாருக்கு ஒன்று ஈகத்தை ஈகை. இதை ரசகர்கள் அப்படின்னா சொல்றாங்க, யார்கிட்ட வாக்கு கொடுத்தாங்க, கைகிட்ட.
ஏன் வாக்கு கொடுத்தாரு? ஜெயிக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க அம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ மட்டும் வேகமா குதிரையை ஓட்டலன்னு வச்சுக்கோ, நான் ஜெயிச்சிருக்கவே முடியாது, அவனை கொண்டுக்கவே முடியாது, நல்லவன், எனக்கு என்ன மனம் வேணும்? அந்த அம்மா ரொம்ப புத்திசாலி. இப்ப எனக்கு ஒண்ணு வேண்டாம், தேவை பண்ணப்ப கேட்டுக்கிறேன். அதனால நான் உனக்கு எப்ப தேவையே கேளு தானேங்க. போச்சா? இப்போ பையன் பிறக்கல, பிறக்கணும்னு சொல்லி யாகம் பண்றாரு. பையனும் பிறந்துட்டான், சந்தோஷமா ரொம்ப பற்று பார்க்கணும். மூத்த மகன் ராமன் இருக்கு. அது பார்த்தோம்னா அவன் யோசிச்சா, ஆஹா எனக்கு வயசாகி போச்சு. ஏன்னா பெரியவங்க என்ன வயசாகிடுச்சு. அதனால என் பட்டத்தை இனிமேல் ராமனுக்கு கொடுத்துட்டு நான் விளைவிடணும். இதெல்லாம் கருத்து எப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. நாமும் வயசாகிட்டேன்னா நம்மளுடைய தாய் கொத்த நம்ம மக்கள்கிட்ட கொடுத்துட்டு நீ கவனிக்க பாருங்க. நாம எங்கே போகணும்? சாமானிக்கணும்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தில் கொடுத்தா நம்மளை அர்ப்பணிக்கணும். இதுதான் அவர் சொல்ல வந்தது. நீ பட்டத்தை எடுக்க வந்தேன்னா நாங்களே இங்கே போயிடுவேன் சாப்பிடணும். அந்த வெள்ளை நரை
அங்கே சிறப்பான